ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முற்பகல் வெள்ளவத்த அமரபுர மகாநிகாயாவின் சங்க தலைமையகத்திற்கு சென்று இலங்கை அமரபுர மகாநிகாயாவின் மாநாயக்க கரகொட உயங்குட மைத்ரிமூர்த்தி மாநாயக்க தேரரை சந்தித்து ஆசை பெற்றார். இங்கு மாநாயக்க தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளும் வெற்றியடைய வளமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதிக்கு சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து ஆசீர்வாதம் வழங்கினர். அமரபுர மகா சங்க சபையின் புதிய தலைவர் பதில் தலைவர் மாகல்லி நாகித்தநாயக்க தேரர், பதிவாளர் பலபிட்டியே சிறிசீவலி தேரர் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதியுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டனர். இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்துள்ளார். பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட இந்திய இலங்கை இடையிலான பன்முக உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவது குறித்து அவர்களிடையே இதன்போது ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முதலிடம் கொள்கையையும் இரு நாடுகளினதும் நலனுக்காக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பையும் இந்திய துணை ஜனாதிபதி இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினார். இலங்கையில் இந்திய விடுவிப்பு திட்டம் மற்றும் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிதியுதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று கொழும்பு அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தினார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து துணை ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தினர். பிரதமர் அலரி மாளிகையில் வழங்கிய மதிய விருந்து உபசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான நாகரிக மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. முன்னதாக இந்திய துணை ஜனாதிபதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார உறவுகளின் அடிப்படையில் அமைந்த பன்முக இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இங்கு இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கை மீதான அர்ப்பணிப்பை இந்திய துணை ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் இரு நாடுகளினதும் பரஸ்பர நலன்களுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இந்திய வீட்டு திட்டம் மற்றும் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிவாரண பொதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நேற்று காலை 9:30 மணியளவில் 49 பேர் கொண்ட குழுவுடன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய துணை ஜனாதிபதி இன்று வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலே நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்தல், பொருளாதார தொடர்புகளை விரிவுபடுத்தல் மற்றும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய நடைமுறை ரீதியான வாய்ப்புகளை திறப்பது தொடர்பில் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையும் இந்தியாவும் வெறும் அண்டை நாடுகள் மட்டுமல்ல, பொதுவான வரலாறு, பொதுவான சவால்கள் மற்றும் பொதுவான எதிர்காலம் கொண்ட உண்மையான கூட்டாளர்களும் ஆவர். அனைத்து குடிமக்களுக்கும் இந்த கூட்டுறவின் பலன்களை அடைவதற்காக அதீத அபிலாஷைகள், உறுதியான நோக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டிய தருணம் தற்போது வந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இலங்கையின் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மலையக தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். அதே நேரம் மலையக தமிழ் கட்சிகளின் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் டித்வா புயலுக்கு பிந்தைய மறுவாழ்வு மற்றும் நிவாரண பணிகளுக்காக இந்திய அரசாங்கம் வழங்கிய $450 மில்லியன் பெறுமதியான உதவி பொதிக்கும் காலப்போக்கில் வழங்கப்பட்ட ஏனைய நிவாரண நடவடிக்கைகளுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கு தமிழ் கட்சிகள் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இன்று நுவரெலியாவுக்கு விஜயம் செய்துள்ளார். இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திற்கான இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை நேரில் பார்வையிடுவதற்காக அவர் இந்த விஜயத்தை முன்னெடுத்துள்ளார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடிய அவர் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கான நலத்திட்டங்களையும் அறிவித்தார். அத்துடன் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டமும் நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களில் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி முதல் நேற்று வரையாக இடம்பெற்ற 88 வீதி விபத்துகளில் 92 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகளவிலான விபத்து மரணங்கள் ஏப்ரல் 10 மற்றும் 13ஆம் தேதிகளில் பதிவாகியுள்ளன. அதேவேளை நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருட புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு காலப்பகுதியில் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்திய வாகனங்கள் மூலம் 441 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் அனுராதா எட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் 11,70,830 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தியதன் மூலம் இந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு வெளிவட்ட வீதி, கொழும்பு கட்டுநாயக்க வீதி மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை ஆகியவற்றில் பயணித்த வாகனங்கள் மூலமே இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டின் போது அதிவேக நெடுஞ்சாலைகளில் வருமானம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஆட்பதிவு திணைக்களத்தின் தேசிய அடையாள அட்டை விநியோக ஒருநாள் சேவை உள்ளிட்ட பொதுமக்கள் சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக கடந்த 17ஆம் தேதி முதல் ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தொகையான குஷ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரும் 30 வயதுடைய யுவதி ஒருவரும் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் இந்த போதைப் பொருளை தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து கொள்வனவு செய்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 6,40,10,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2 பயண பொதிகளுக்குள் 5 பொதிகளாக பொதியிட மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ 401 கிராம் இடையுள்ள குஷ் போதைப் பொருளே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்களை தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்துள்ளனர். மார்கம பம்னுவ வீதியில் உள்ள 2 மாடி வீட்டின் மேல்தளத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்து வீட்டின் வாடகை தொடர்பான முரண்பாடு காரணமாக வீட்டின் உரிமையாளராலேயே ஏற்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைக்கு இருந்தவர்களுக்கும் இடையில் முரண்பாடு நிலவி வந்தமை தொடர்பாக மார்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மார்கம பம்னுவ வீதியில் உள்ள வீடொன்றின் மேல்தளத்திலேயே நேற்று மாலை இந்த தீ பரவியது. பின்னர் அதனை கண்ட பிரதேச மக்கள் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர். இதன்போது வீட்டிற்குள் கடுமையான தீக்காயங்களுக்குள்ளாக 2 ஆண்களை மீட்டு வைத்தியசாலை அனுமதித்தனர். அவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் வீட்டின் உரிமையாளரும் வாடகைக்கு தங்கியிருந்த குடும்பத்தின் தலைவருமே இவ்வாறு தீக்காயங்களுக்குள்ளாகினர். எனினும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் வீட்டின் அறையொன்றிற்குள் குறித்த குடும்ப தலைவரின் 55 வயது மனைவியும் 16 வயது மகளும் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர். அதேவேளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 76 வயதான வீட்டின் உரிமையாளரும் நேற்று காலை உயிரிழந்துள்ளதாக மார்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மார்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா கிரகரி வாவியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி நீர் விளையாட்டுகளில் ஈடுபடும் படகொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த வாவியில் நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் படகொன்று வேகமாக பயணித்துள்ளது. இந்நிலையில் நீரில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அங்கு பயணித்த மற்றொரு படகு விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த சுற்றுலா பயணிகள் நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளனர். இந்நிலையில் உடனடியாக செயற்பட்ட நுவரெலியா போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் நீரில் தத்தளித்தவர்களை மீட்டுள்ளனர். இதன்போது இவருக்கும் உயிராபத்து எதுவும் ஏற்படவில்லை எனவும் சிறிய அளவில் காயங்களுடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் அந்த படகுகளை இயக்கிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களை இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
அனைத்து அரச மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியது. சிங்கள மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான 2026ஆம் ஆண்டுக்காக இன்று ஆரம்பமாகும் 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. அதே நேரம் முஸ்லிம் பாடசாலைகளின் 2026ஆம் ஆண்டுக்கான 1ஆம் தவணையின் 4ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாவதுடன் எதிர்வரும் 30ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் 2ஆம் தவணையில் 1ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து பாடசாலைகளுக்கும் கடந்த 10ஆம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலேசியா பட்டுபாத் பகுதியில் வசிக்கும் இலங்கையர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட புதுவருட கொண்டாட்டம் அநேகமானோரின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்றது. யுனிவர்சல் வருண இளைஞர் கழகத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மலேசியாவுக்கான இலங்கை தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் பிரதம விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். புதுவருட கொண்டாட்டங்களுக்கான நிகழ்வுகள் பால் பொங்கி ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து பல விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. இதில் புதுவருடத்திற்கான அழகன் அழகிக்கான நிகழ்வு அனைவரினதும் கவனத்தை ஈர்த்தது. காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 29 வயதான ரமேஷ் அஜாந்த ஆண் அழகன் போட்டியில் மகுடம் சூடினார். அத்துடன் அழகிகளுக்கான போட்டியில் மிஷாந்தி கௌசல்யா கிரீடத்தை தனதாக்கிக் கொண்டார். அழகிகள் போட்டியில் நீர்கொழும்பைச் சேர்ந்த கிருஷ்ணன் தனுஷ்யா 2வது இடத்தை பெற்றுக் கொண்டார். தொழில் நிமித்தம் மலேசியாவுக்கு சென்று புத்தாண்டு காலத்திலும் தனது சொந்த உறவுகளுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியாத எம்மவர்களுக்கு யுனிவர்சல் வர்ண இளைஞர் கழகத்தின் இந்த நிகழ்வு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகில இலங்கை YMMA மாநாடு மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பான நிகழ்வில் 300 மாணவர்களுக்கு 18 மாத காலத்திற்கான கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு YMMA தேசிய தலைவர் ஹமர் ஷெரீப் தலைமையில் நடைபெற்றது. இந்த கல்வி உதவி திட்டம் மஹிஷா நிறுவனம், மர்ஹூம் அல்லாஜ் AWM மக்கீன் மற்றும் ஜாய்ரா மக்கீன் அறக்கட்டளை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய YMMA தேசிய தலைவர் ஹமர் ஷெரீப் 1950ஆம் ஆண்டு மறைந்த டாக்டர் AMA அசீஸ் அவர்களால் நிறுவப்பட்ட YMMA அமைப்பு பல தசாப்தங்களாக சமூக சேவையில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். மேலும் அமைப்பு கடந்த ஆண்டு தனது 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். கல்விக் குழுவின் தலைவர் ரிஸ்வி ஃபாரூக் தனது உரையில் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மொழிக்கல்வியில் முக்கிய பங்கு வகிப்பதையும் பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்க கல்வி அவசியம் என்பதையும் குறிப்பிட்டார். தொடர்ந்து கல்விக் குழுவின் செயற்பாடுகள் குறித்து விளக்க காட்சியும் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கைரியா பெண்கள் கல்லூரியின் முன்னாள் அதிபர் நசீரா அஸ்னார் YMMA வழங்கிய உதவி கல்விக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மாணவர்களிடம் உரையாற்றிய அவர் தனது எதிர்காலத்தை நோக்கி தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் ஆர்வத்துடன் கல்வியை தொடர வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு கருத்தரங்கம் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. இந்த நிகழ்வில் YMMAயின் முன்னாள் தலைவரும் பலஸ்தீனத்திற்கான முன்னாள் தூதுவருமான ஃபவுசான் அன்வர், முன்னாள் தலைவர் காலித் M ஃபாரூக், அரங்காவலர் குழு தலைவர் அஷ்ரப் ரூமி, செயலாளர் இம்திசான் முகமது, கல்விக்குழு செயலாளர் முகாரிம் ஹே தாஹா, ஜாய்ரா மக்கீன் அறக்கட்டளையின் பணிப்பாளர், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஹார்மூஸ் நீரிணைக்கு அருகில் அமெரிக்காவின் கடற்படை தடையை மீறி செல்ல முற்பட்ட ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: தூஸ்கா என்ற பெயருடைய அந்த கப்பலை ஒமன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை பலமுறை எச்சரித்ததாகவும் அதனை குறித்த கப்பலின் மாலுமிகள் பொருட்படுத்தாது சென்றமையினால் தாக்குதல் நடத்தி சிறைப்பிடித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கைப்பற்றிய அந்த கப்பலில் என்ன இருக்கின்றது என்பதை சோதித்து வருகின்றனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஈரானின் துறைமுகத்தை நோக்கி சென்ற அந்த கப்பலுக்கு அங்கே பயணிக்க வேண்டாம் என 6 மணி நேரமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறித்த தாக்குதலுக்கு ஈரான் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. லூசியானாவில் ஸ்ரீவ்போர்ட் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 1 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட 8 சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதனை ஒரு குடும்ப தகராறு என்று போலீசார் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 5 மணி அளவில் ஒரு நபர் 10 பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தப்பியோடிய சந்தேக நபரை போலீசார் துரத்திச் சென்று சுட்டுக் கொன்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் சபா மாநிலத்தில் உள்ள கடலோர கிராமம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 200 வீடுகள் சேதமாகியுள்ளன. அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி நேற்று அதிகாலை 1:32 மணியளவில் இந்த தீ பரவியுள்ளது. குறித்த பகுதியில் அதிகளவான மரத்தாலான வீடுகள் காணப்பட்டமையும் பலத்த காற்று வீசியமையும் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. குடியுரிமை இல்லாதவர்கள் மற்றும் பழங்குடியின குழுக்கள் உள்ளிட்ட நாட்டின் ஏழ்மையான சமூகங்களே இப்பகுதியில் வசித்து வந்ததாக ஊடக அறிக்கைகள்
தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை வழங்குவதற்கும் தற்காலிகமாக அவர்களை மீள்குடியேற்றுவதற்கும் மத்திய அரசாங்கம் சபா அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீ விபத்தினால் 89 குடும்பங்களைச் சேர்ந்து 445 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் போட்டியின் 29வது போட்டி நேற்று டிரா மைதானத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கும் இடையிலே இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 254 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. அதிகப்படியாக பிரியான்ஷ் ஆர்யா 93 ஓட்டங்களையும் கூப்பர் கொனூலி 87 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் சித்தார்த் 2 விக்கெட்டுகளையும் பெற்றனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி 20 ஓவர்களில் 200 ஓட்டங்களை மட்டுமே எடுத்து 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி சார்பில் ரிஷாப் பண்ட் 43 ஓட்டங்களையும் ஐடன் மார்க்ரம் 42 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் மார்க்கோ ஜென்சன் 2 விக்கெட்டுகளையும் விஜயகுமார் வியாஸ் 1 விக்கெட்டையும் பெற்றனர். இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 54 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது.